لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد حديث كتاب الله وخير الهدي هدي شر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد வல்லவன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை ஏந்தி வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள், குடும்பத்தார்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் அவன் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் எந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டு இருக்கிறானோ அந்த விடயங்களை எடுத்து நடப்பதிலும், எந்த விடயங்களை எல்லாம் தவிர்ந்து வாழுமாறு எங்களை எச்சரித்திருக்கிறானோ அந்த விடயங்களை தவிர்ந்து வாழ்வதிலும் உண்மைக்குண்மையாக அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக என்னையும் அடுத்ததாக உங்களையும் உபதேசித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய குத்பாவின் தலைப்பாக இஸ்லாத்தினுடைய பார்வையில் மென்மையும் கடுமையும் என்கிற ஒரு தலைப்பு. நாம் வாழுகிற இன்றைய கால சூழலில், இந்த நெருக்கடியான வாழ்க்கைக்கு மத்தியில், மன அழுத்தங்களுக்கு மத்தியில், பல்வேறு வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் நாம் இழந்து கொண்டிருக்கிற ஒரு பண்பை பற்றி, எங்களிடத்தில் இஸ்லாம் வலியுறுத்துகிற ஒரு அழகான பண்பை பற்றி இன்றைய குத்பா என்னோடும் உங்களோடும் பேச விளைகிறது. அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் எல்லா விடயங்களுக்கும் வழிகாட்டுகிற ஒரு மார்க்கம் என்கிற ஆழமான நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்கிறது. அது சொல்லுகிற தூய்மையான வாழ்க்கை திட்டம் காலங்களை கடந்து, நேரங்களை கடந்து, சூழ்நிலைகளை கடந்து மனிதனுடைய அமைதிக்கும் நிம்மதிக்கும் மனதினுடைய ஆறுதலுக்கும் தெள்ளத் தெளிவான வழிகாட்டலை வழங்குகிற ஒரு வாழ்க்கை முறை என்று நாம் நம்பி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிற அழகிய குணங்களில் ஒன்றுதான் மென்மையாக நடந்து கொள்ளுதல், அன்பாக இருத்தல், பாசமாக நடந்து கொள்ளுதல் என்கிற ஒரு பண்பு. அன்புக்குரிய சகோதரர்களே, அதே நேரம் இஸ்லாம் கடுமையாக நடந்து கொள்ளுதல், கொஞ்சம் கோபம் காட்டுதல், சில நேரங்களில் சில எதிர்ப்புகளை வெளிப்படுத்துதல் என்கிற விஷயங்களை எல்லாம் முற்றுமுழுதாக நிராகரிக்கிற மறுக்கிற ஒரு மார்க்கம் கிடையாது. அந்த இரண்டுக்கு மத்தியில் ஒரு சமநிலையை பெற வேண்டும். அந்த சமநிலை மனித வாழ்க்கையின் அடிப்படையை தகர்க்காத அடிப்படையில், மனித பண்பாடுகளுக்கும் விழுமியங்களுக்கும் மனிதனுடைய நடைமுறைகளுக்கும் மாறு செய்யாத அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. ஆனால் இன்றைய சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் அவனுடைய சொந்த வாழ்க்கையில் இந்த பண்பாடுகளில் ஒன்றில் மிகைத்தும் ஒன்றில் குறைந்தும் சென்று கொண்டிருக்கிற சூழலை நாம் பார்க்கிறோம். குடும்ப வாழ்க்கையில் மனைவியோடு பேச தெரியாத கணவன், பிள்ளைகளோடு நடக்க தெரியாத தந்தை, தனக்கு கீழ் வேலை செய்கிற ஊழியர்களோடு பேச தெரியாத முதலாளி, முதலாளியோடு மென்மையாக நடக்க தெரியாத ஒரு வேலைக்காரன், அதிகாரிகளோடு நடந்து கொள்ள முடியாத ஒரு பணியாளன், தனக்கு கீழே உதவி பெறுபவர்களோடு மென்மையாக நடந்து கொள்ள தெரியாத ஒரு அதிகாரி என்று வாழ்க்கையில் பல்வேறுபட்ட தரப்பினரோடு நாம் பழகிக் கொண்டிருக்கிறோம். சில சூழ்நிலைகளில் ஒருவரை பற்றி பேசினால், இல்லை அவரிடத்தில் போக முடியாது, அவர் முகத்திலே பாய்வார், பாய்ந்து பாய்ந்து பேசுவார், எதையும் கேட்க முடியாது, எதற்கு மாறுதலாக பதில் சொல்ல மாட்டார் என்று சொல்கிற அளவுக்கு மனிதர்கள் சிலரை வெறுத்திருக்கிற அதே நேரம் இன்னும் சிலரை பற்றி எதை சொன்னாலும் அவர் கணக்கெடுக்க மாட்டார், என்ன நடந்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டார், அப்படியே ஒரு வகையான போக்கோடு இருக்கிறார் என்று இரண்டு விதமான சிந்தனைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனித சமுதாயம் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது? இந்த கடுமை என்கிற பண்பும் மென்மை என்கிற பண்பும் ஒரு மனிதனிடத்தில் எப்போது இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்ற இஸ்லாம் எப்படி நோக்குகிறது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலின் நிழலிலே இருந்து நாம் பார்ப்போமாக இருந்தால், அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல் குர்ஆனில் பல இடங்களில் புகழ்ந்து பேசுகிறான்.
அதே நேரம் சில இடங்களில் அல்லாஹ்வின் தூதரை கண்டித்தும் அல்லாஹ் தஆலா பேசுகிறார். அப்படி புகழ்ந்து பேசிய இடங்களில் பிரதானமான 2 இடங்கள் இருக்கின்றன. ஒன்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் கலம் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ்வின் தூதரை பற்றி சொல்லுகிற பொழுது இன்னக லஅலா குலுகின் அலீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள், குணத்தின் குன்றாக மக்களிடத்திலே நீங்கள் தெளிவான சிந்தனையோடு இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வின் தூதரை புகழ்ந்து பேசுகிறான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா பேசுகிற பொழுது பபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும், நபியே அல்லாஹ் எதிர்த்து பேசுபவராக, முகத்திலே சீறி பாய்பவராக, எடுத்ததற்கெல்லாம் எரிந்து விழுபவராக நீங்கள் இருந்திருந்தால் லன் ஃபல்லு மின் ஹவுலிக், உங்களை விட்டும் அவர்கள் எப்பொழுதோ விலகி சென்றிருப்பார்கள், எப்பொழுதோ தூரமாகி சென்றிருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா எம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, மென்மை என்று சொல்லுகிற இந்த பண்பு இருக்கிறதே, இது அல்லாஹ்வுடைய அருள் என்று அல்லாஹ் தஆலா அவருடைய திருமறையில் வர்ணிக்கிறான். அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய இரக்கமும் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ, யாருடைய அல்லாஹ்வுடைய அன்பு அருள் பார்வை யாரு மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும், எல்லோரோடும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, இன்று சிலரை நாங்கள் சமுதாயத்திலே பார்ப்போம், எடுத்த எடுப்பிலே சொல்லுவார்கள், நாம் கதைத்தால் ஒட்டொன்று துண்டு ரெண்டுதான், நான் கதைத்தால் ஒட்டொன்று துண்டு ரெண்டுதான், நமக்கு இரண்டாம் பேச்சுக்கு இடமில்லை, யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, நான் முகத்திலே கதைத்து விட்டு வந்து விடுவேன் என்று சொல்லுகிற ஒரு சாராரை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்படியானவர்களை தூக்கி வைத்து கொண்டாடுகிற இன்னும் ஒரு சமுதாயத்தையும் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வையில் சில இடங்களை தவிர எல்லா இடங்களிலும் நான் ஒட்டொன்று துண்டு ரெண்டாக பேசி எல்லா உறவுகளையும் துண்டித்து எல்லா வாழ்க்கையையும் முடித்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒரு மார்க்கம் அல்ல இஸ்லாம். பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதரோடு நான் 10 ஆண்டுகள் பணிவிடை செய்திருக்கிறேன். அவர்களுக்காக நான் ஒரு காதிமாக, ஒரு பணியாளனாக பணியாற்றி இருக்கிறேன். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோடு கடுகடுத்து பேசியது கிடையாது. நீ ஒரு விஷயத்தை நான் செய்துவிட்டால் ஏன் இதை செய்தாய் என்று என்னை கண்டித்து கேட்டதும் கிடையாது. ஏன் இதை செய்யவில்லை என்று அவர்கள் கோபத்தோடு திட்டியதும் கிடையாது. என்னை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் கடுகடுப்பான வார்த்தைகளை பயன்படுத்தியதே கிடையாது என்கிறார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 10 ஆண்டு காலம் அல்லாஹ்வின் தூதரோடு ஒரு பணியாளராக இருந்து அல்லாஹ்வின் தூதருடைய முகத்தில் புன்னகையை தவிர எனக்கு எந்த ஒரு கடினமான வார்த்தையையும் அவர்கள் பேசவில்லை என்கிற செய்தியை ஒரு சஹாபி புகழ்ந்து சொல்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்பு எப்படி இருந்திருக்கும் என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே நானும் நீங்களும் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கணவனாக தன்னுடைய மனைவிமாரோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்கிற முன்மாதிரிகள் வாழ்க்கை பாடத்தில் நிறையவே நாம் கற்றிருக்கிறோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சஹாபாக்களின் ஒரு சபையிலே அல்லாஹ்வின் தூதரோடு உட்கார்ந்து இருக்கிற பொழுது இன்னும் ஒரு மனைவியினுடைய வீட்டிலே இருந்து சாப்பாடு வந்த வேளை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா மென்மையாக நடந்து கொள்ள தவறி அல்லாஹ்வின் தூதருக்கு சாப்பாடு கொண்டு வந்த அந்த தட்டினை தட்டி விட்டு உடைத்த பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எவ்வளவு மென்மையாக கையாண்டார்கள் என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே வரலாற்றில் படித்திருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மென்மையாக கையாளுகிறார்கள். கொஞ்சம் ஒரு கணம் அந்த இடத்தில் நானும் நீங்களும் இருந்து யோசித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, என்னுடைய நண்பன் என் வீட்டுக்கு வந்திருக்கிறான், யாரோ ஒரு தூரத்து உறவினர் என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார், என் மனைவி தேயிலை ஊத்தி பொழுது இடறிவிட்டது, தவறுதலாக நடந்து விட்டது. அது தவறுதலாக நடந்து என் நண்பனினுடைய ஆடையில் கொட்டிவிட்டது, அல்லது அவனுக்கு இருக்கிற பொழுது ஏதோ ஒன்றில் தவறுதலான ஒரு பிரச்சனை நடந்து விட்டது என்றால் என் மனோநிலை எப்படி இருக்கும்? என் மனைவியோடு அடுத்த கட்டம் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் என்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமை இந்த மென்மை என்கிற போக்கை மிக அழகாக கடைபிடிக்கிறார்கள். அதனால் தான் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதரை பற்றி சொல்லுகிற ஒவ்வொரு சஹாபியும் அவருடைய தோழர்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொரு சஹாபியோடும் எப்படி நடந்து கொள்வார்கள் என்றால் என்னைத்தான் அல்லாஹ்வின் தூதர் அதிகம் நேசிக்கிறார்களோ என்று நினைக்கிற அளவுக்கு ஒவ்வொரு தோழரோடும் பாசமாக நடந்து கொள்கிற, மென்மையாக நடந்து கொள்கிற ஒரு தலைவராகத்தான் ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ ரஃபீகுன், அல்லாஹ் தஆலா மிருதுவானவன். அல்லாஹ் மிருது தன்மையையே விரும்புகிறான், கடுகடுப்பான தன்மையை அல்லாஹ் வெறுக்கிறான். நீங்கள் கடுகடுப்பாக நடந்து கொண்டால் நன்மைகள் அத்தனையையும் இழந்து விடுவீர்கள் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்க்கிறோமா இல்லையா அன்புக்குரிய சகோதரர்களே? பொறுமையாக இருக்க வேண்டிய, கொஞ்சம் கடந்து போக வேண்டிய விஷயங்களில் எல்லாம் கோபப்பட்டு கடுமையாக நடந்து கொள்வதனுடைய விளைவு எத்தனையோ திருமணங்கள் இன்று விவாகரத்தில் வந்து நிற்கின்றன. ஒரு நிமிட அமைதி, ஒரு நிமிட பொறுமை, கொஞ்சம் நான் விட்டுக் கொடுத்திருந்தால், என் பிடிவாதத்தில் இருந்து தளர்ந்திருந்தால், நான் குடும்பத்தோடு பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம் என்று காலம் கடந்து யோசிக்கிற எத்தனையோ ஆண்களும் பெண்களும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள், இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வழிமுறையை மீறியதனுடைய விளைவு இந்த சமுதாயம் இதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, மென்மையை இழந்ததற்கான பிரதானமான காரணிகளில் இன்று ஒவ்வொருவரும் தன்னை பரிசுத்தப்படுத்துகிற, தான் மட்டும்தான் தூய்மையானவன் என்று நினைக்கிற, அதற்கு எதிராக யார் பேசினாலும் எனக்கு எதிராக இவன் எப்படி பேசுவான், எனக்கு எதிராக எப்படி இவன் நடந்து கொள்வான், என்னை இவன் எப்படி அவமானப்படுத்துவான் என்கிற மனோநிலையோடு ஒவ்வொருவரும் சிந்திப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர், அருள் நபி, அல்லாஹ்வினுடைய அருளை நேரடியாக பெற்ற எம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களின் ஒரு கூட்டத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். பக்கத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். எதிரே ஒரு மனிதர் வருகிறார், ஒரு காபிர் வருகிறான். அல்லாஹ்வின் தூதருடைய தோளிலே தொங்கிய அந்த துணியை பிடித்து, அந்த சால்வையை பிடித்து இழுத்து, முஹம்மதே, நான் உங்களுக்கு கடன் தந்திருக்கிறேன், அந்த கடனை திரும்ப நீங்கள் தரவில்லை, உங்களுடைய குடும்பமே இப்படித்தான், கடன் வாங்கினால் தராமல் விடுவதுதான் உங்களுடைய பழக்கம் என்று அல்லாஹ்வின் தூதர், நம்பிக்கையின் அடையாளம், குணத்தின் குன்று, ஒழுக்கத்தின் சிகரம், அல்லாஹ்வின் தூதரை பார்த்து அவரை உயிரை விட மேலாக நேசிக்கிற ஒரு கூட்டத்திற்கு முன்னால் எவ்வளவு மென்மையாக நடந்து கொள்கிறார்கள். கோபப்படவில்லை ரசூலுல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதரின் மீது உயிரையே வைத்திருக்கிற, இல்லை இல்லை, உயிரை விட மேலாக அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிற ஒரு தோழர். அங்கிருந்த எல்லோரும் அப்படித்தான். உமர் கொஞ்சம் வேகமானவர், மென்மையை இழக்கிறார். யா ரசூலல்லாஹ், அனுமதி தாருங்கள், இவனை நான் இந்த இடத்திலே என் வாளுக்கு இரையாக்குகிறேன், அனுமதி தாருங்கள் என்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதிப்படுத்துகிறார்கள். உமரே, மென்மையாக நடந்து கொள்ளுங்கள், அவர் கடன் தந்தவர், அவருக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அந்த மனிதரை அனுப்பி அவருக்கு கொடுக்க வேண்டிய கடனையும் கொடுத்து, அவரை காயப்படுத்தியதற்காக, உருக்கியதற்காக, அவரை மென்மை இழந்து பேசியதற்காக அவருக்கு கொஞ்சம் அதிகமாகவும் கொடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி அனுப்புகிறார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதரை விட கௌரவ பிரச்சனையோடு நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ்வின் தூதரை விட கௌரவ பிரச்சனையோடு நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உள்ளத்தில் இருக்கிற பெருமை, அகம்பாவம், பொறாமை, இந்த உணர்வுகள் என்னை யாரும் மிகைத்துவிடக் கூடாது என்கிற ஒரு வகையான உள நோய், அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய சமுதாய சூழலில் என்னை ஒரு வகையான மிருகமாக மாற்றி வைத்திருக்கிறது. பிள்ளை தந்தையை கண்டு பயப்படுகிறான், தந்தையை கண்டு பிள்ளை பயப்படுகிறான். தலைக்கு மேல் தோளுக்கு மேல் வளர்ந்த ஒரு பிள்ளை வாப்பாவோடு பேசுவதற்கு தயங்குகிறான். நான் எதை பேசினாலும் வாப்பா ஏசுவார், வாப்பா கண்டிப்பார், வாப்பா எதையாவது கோபப்படுவார் என்கிற அடையாளம் மட்டும்தான் அவனுக்கு தெரிகிறது. வாப்பாவினுடைய மென்மை அப்படியே மறைந்து போகிறது. நினைக்கிறோம், வாப்பா என்றால் பிள்ளைக்கு தலையை தடாவுவதும், அன்பாக முத்தமிடுவதும், அவனோடு அமர்ந்து பேசுவதும், அவனுக்கு ஒரு பிடி சாப்பாடு ஊட்டி விடுவதும், என் மகள் வயதுக்கு வந்து விட்டால் என்பதற்காக என்னிடத்தில் இருந்து மஹரம் என்கிற அந்தஸ்தில் இருந்து அவள் நீங்கி போக மாட்டாள். அவளை மடியிலே இருத்தி, அவளுடைய தலையை மடியிலே நான் படுக்க வைத்து, அவளுடைய தலையை கோதி, அவளுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து அவளோடு பாசமாக பேசுகிற தந்தைமார் இந்த சமுதாயத்தில் இழந்து போயிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இழந்து போயிருக்கிறோம். சின்ன பிள்ளையில் தொட்டிலே வளர்கிற பொழுது, தவழ்ந்து விளையாடுகிற பொழுது பாசமாக பேசிய அதே தந்தை தான் ஒரு வார்த்தை கூட பிள்ளையோடு அமைதியாக பேச முடியாத அளவுக்கு அவன் என்ன பேசினாலும் எரிந்து விழுகிற ஒரு தந்தையாக மாறி போகிறார். என்ன காரணம்? யாரோ ஒருவருடைய பிரச்சனையை, எங்கோ கடையில் நடக்கிற பிரச்சனையை, எங்கோ அலுவலகத்தில் நடக்கிற பிரச்சனையை, எங்கோ வழியிலே வியாபார நிலையத்தில் நடக்கிற பிரச்சனையை வீட்டுக்குள் வந்து மனைவிக்கு முன்னால் கொட்டி தீர்க்கிற, என்னையும் உங்களையும் நம்பி
குடும்ப வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து தன் உடலையும் உள்ளத்தையும் எங்களுக்காக அர்ப்பணித்து என்னுடையதும் உங்களுடையதும் பிள்ளைகளையும் சொத்துக்களையும் பாதுகாத்து தியாகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என் கணவன் வருவான், என் உணர்வுகளை கேட்பான், என் நோய்களை விசாரிப்பான், என்னோடு கொஞ்ச நேரம் அமர்ந்து பேசுவான், ஆறுதல் சொல்லுவான், என் வார்த்தைகளை செவியேற்பான் என்று காத்திருக்கிற மனைவிக்கு வீட்டுக்கு வந்து ஏறியவுடன் அவளுடைய உணர்ச்சி வசத்தால், அவளுடைய ஆறுதலின்மையால், அவளுடைய மன உணர்வுகளால் ஏதோ ஒன்றை பேசுகிற பொழுது முகத்திலே எரிந்து விழுந்து அந்த வீட்டையே நரகமாக்குகிற அந்த மென்மையை ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில் இருந்து பாடம் படித்திருக்கிறோம் என்பதற்கு அருகதையுள்ளவர்களா என்பதை பாருங்கள். ஒவ்வொருவரும் தனித்தனியாக யோசித்து பாருங்கள். அரசாங்கத்திலே சம்பளம் எடுத்துக்கொண்டு மக்களுடைய வரிப்பணத்திலே வாழ்ந்து கொண்டு மக்களுக்காக சேவை செய்ய வேண்டிய ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசு அதிகாரி, ஒரு பாடசாலையினுடைய ஆசிரியர், பாடசாலையினுடைய அதிபர் ஒரு தேவைக்காக ஏழை போய் நிற்கிற பொழுது, ஏதோ ஒரு பிரச்சனையை அவனுடைய அறியாமையால் போல் கேட்டு நிற்கிற பொழுது, ஒரு உதவி தேடி போய் நிற்கிற பொழுது பாய்ந்து அனுப்புகிற விடை சொல்லுகிற அதிகாரிகளை பார்க்கிறோமே. இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எடுக்கிற சம்பளம், நீங்கள் பெறுகிற சம்பளம், ஒரு ஆசிரியனாக இருந்து கொண்டு ஒரு பெற்றோர், ஒரு தாய் தந்தை தன்னுடைய பிள்ளையை பற்றி கேட்க வருகிற பொழுது எரிந்து விழுகிற, அவர்களுக்கு ஏசி அனுப்புகிற, அவர்களை திட்டி தீர்க்கிற, பேச முடியாது என்று விரட்டி விடுகிற அதிபர்களும் ஆசிரியர்களும் அதிகாரிகளும் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இழந்திருக்கிற இந்த மென்மை இருக்கிறதே உங்களுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த நன்மைகளையும் இல்லாதாக்கிவிடும். நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் அதிகாரத்தில் இருக்கிறேன், நான் பதவியில் இருக்கிறேன், நான் வசதியோடு இருக்கிறேன், வாய்ப்போடு இருக்கிறேன். எத்தனை காலம் இருக்க போகிறீர்கள்? எத்தனை காலம் இருக்க போகிறீர்கள்? நீங்கள் யாரை கோபித்தீர்களோ, யாருக்கு முன்னால் நீங்கள் அதிகாரத்தோடு நடந்து கொண்டீர்களோ, யாரை திட்டி அனுப்பினீர்களோ அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ் அவன் நாடினால் என்றோ ஒரு நாள் உங்களை கைகட்டி நிற்க வைப்பான், கைகட்டி நிற்க வைப்பான். இது ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ்வுடைய பூமி, அல்லாஹ்வுடைய பூமி. அல்லாஹ்வின் தூதரை அல்லாஹ் அப்படித்தான் பண்படுத்தினான், அல்லாஹ்வின் தூதரை அல்லாஹ் அப்படித்தான் பண்படுத்தினான். தன்னிடத்தில் மார்க்கம் கற்க வந்த கண்டறியாத ஒரு மனிதரை அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் வருகிற பொழுது தான் தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்ற நிலையில் அல்லாஹ்வின் தூதர் மனிதன் என்ற அடிப்படையில் கொஞ்சம் பேசாமல் முகத்தை திருப்பிக் கொண்ட பொழுது அல்லாஹ் கண்டித்தான். அபஸவத்தவல்லா, அபஸவத்தவல்லா, அவர் கடுகடுத்து முகத்தை திருப்பிக் கொண்டார். அஞ்சா அகுல் அமா, அவரிடத்தில் ஒரு குருடர் கண்டறியாதவர் வந்த பொழுது நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிற இவர்கள் உபதேசம் பெறுவார்கள், நன்மை பெறுவார்கள் என்று உங்களுக்கு யார் சொல்லி தந்தது? அவர்களை விட இந்த கண்டறியாதவரால் உங்களுக்கு நிறைய பிரயோசனம் கிடைக்கலாம், ஏன் அவரை வெறுத்தீர்கள் என்று கண்டித்தான். உங்களுடைய அதிகாரம், உங்களுடைய ஆணவம், உங்களுடைய பட்டம், உங்களுடைய பதவி, உங்களுடைய காசு திமிரு அடுத்தவனுடைய மானத்தையும் மரியாதையையும் சுயகௌரவத்தையும் பாதிக்கிற அளவுக்கு நடந்து கொள்கிற ஒவ்வொரு அதிகாரியும், ஒவ்வொரு முதலாளியும், ஒவ்வொரு சமூக தலைவனும், ஒவ்வொரு அரசியல்வாதியும் அல்லாஹ்வை தெள்ளத் தெளிவாக பயந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுடைய பூமி. அவன் நினைத்த இடத்தில் நினைத்தவர்களை நினைத்த மாதிரி மாற்றுவான். இந்த உலகத்தின் நாட்கள் அது சுற்றி கொண்டு சுழந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு நாடியவாறு அந்த சுழற்சியை ஏற்படுத்துவார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மென்மை என்கிற பண்பு எங்களிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போயிருக்கிறது. யாருக்கும் பேச தெரியாது, யாருக்கும் பேச தெரியாது. திடீரென்று கோபம் வருகிறது. அது இன்று இருக்கிற கால சூழலும் அப்படி. மென்மை இல்லாத போக்கு, குடும்பங்களுக்குள் இன்று ஒற்றுமை கிடையாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்திலே இருக்கிறார்கள். சாட்சியோடு பேசுவது கிடையாது, மாமாவோடு பேசுவது கிடையாது, மச்சானோடு பேசுவது கிடையாது. சகலனோடு கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்யுங்கள். லா தக்லப், நீங்கள் கோபப்படாதீர்கள், கோபப்படாதீர்கள் என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். மீண்டும் ஒரு முறை கேட்கிறார், லா தக்லப், நீங்கள் கோபப்படாதீர்கள், லா தக்லப், நீங்கள் கோபப்படாதீர்கள் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய எழுந்திருக்கிற மென்மையால் நாம் சாதித்தது என்ன? ஏன் என்னுடைய சகோதரனை காணுகிற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று உள்ளத்தால் சலாம் சொல்லி முகத்திலே புன்முறுவல் பூக்க தெரியவில்லை? அல்லாஹ்வின் தூதர் தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகா, உன் சகோதரனை பார்த்து நீ புன்முறுவல் பூப்பது கூட சதகா என்கிறார்களே, அந்த சதகாவை கூட உளமாற செய்ய முடியாத அளவுக்கு இறுகி போன மனசு எதுவரைக்கும் சகோதரர்களே? எதுவரைக்கும்? இந்த உலகத்தில் யார் இறுக்கத்தோடு வாழ்ந்து அதிகாரத்தை காட்டி இந்த உலகத்தில் நிரந்தரமாக அனுபவித்தவர்கள் யார்? பேசிக்கொண்டிருக்கிற எனக்கும் இந்த மிம்பரை விட்டு இறங்குகிற உத்தரவாதம் இல்லாத உலகம்.
கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் இந்த பள்ளியை விட்டு வெளியில் செல்லுகிற உத்தரவாதம் இல்லாத உலகம், மென்மையை இழந்து போன வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை இழந்திருக்கிறோம் தெரியுமா சகோதரர்களே? எத்தனை நன்மைகளை இழக்கச் செய்திருக்கிறோம் தெரியுமா? ஒரு பள்ளியினுடைய தலைவர் கடுமையாக நடந்து கொள்கிறார், நிர்வாகத்தில் உள்ளவர்கள் கடுமையாக நடந்து கொள்கிறார்கள் என்பதற்காக பள்ளிக்கு வராமல் வெளியிலே என் ஈமானிய சகோதரன் நிற்கிறான். என் கடுமை என் கடுகடுப்பு ஒரு சகோதரனை பள்ளியை விட்டு தூரமாக்கி இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் நான் பதில் சொல்ல வேண்டும் அல்லவா? அல்லாஹ்விடத்தில் நான் பதில் சொல்ல வேண்டும் அல்லவா? என் சகோதரனை தொழாமலாக்கிய குற்றத்தை இந்த மார்க்கம் இந்த மார்க்கம் இலகுவானது. நீங்கள் இலகுபடுத்துங்கள், சிரமப்படுத்தார்கள் என்றார்களே ரசூலுல்லாஹ். அந்த பண்பாட்டை எப்பொழுது சகோதரர்களை கை கொள்ள போகிறோம்? இன்று அதனுடைய விளைவு மார்க்க பிரச்சாரங்கள் கூட மென்மையை இழந்த பிரச்சாரங்களாக மாறி போயிருக்கின்றன. ஈமானிய உறவுகளே, என் எதிர்த்தரப்பு வாதியை தாக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என் இலக்காக இருக்கிறது. அவருடைய கருத்தை மட்டும் தட்ட வேண்டும் என்பதுதான் என் இலக்காக இருக்கிறது. என் மனோ இச்சை மட்டும்தான் அங்கு வேலை செய்கிறது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனா வல் மௌஇலத்தில் ஹஸனா. அறிவு ஞானத்தை கொண்டும் அழகிய உபதேசங்களை கொண்டும் இந்த மார்க்கத்தின்பால் நீங்கள் அழையுங்கள் என்று சொல்கிறானே, அதையும் தாண்டித்தான் வஜாதில்ஹும், அவர்களோடு நீங்கள் விவாதம் செய்ய வேண்டி ஏற்பட்டால் பில்லதி ஹிய அஹ்ஸன், மிக அழகான வழிமுறையில் பேசுங்கள் என்கிறானே. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒட்டுமொத்தமாக இந்த மார்க்கம் மென்மையை எவ்வளவு அழகாக போதிக்கிறது பார்த்தீர்களா? எவ்வளவு அழகாக சொல்லுகிறது பார்த்தீர்களா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற வரலாற்று ஆசிரியர்கள் தன்னுடைய சொந்த தேவைக்காக ஒரு முறை கூட அல்லாஹ்வின் தூதர் கோபப்பட்டதில்லை என்று சொல்லுகிறார்களே, எவ்வளவு பெரிய பண்பாடு சகோதரர்களே! எப்படி வாழ்ந்திருப்பார்கள் ரசூலுல்லாஹ்? ஒரு ஐயாமுல் ஜாஹிலிய சமூகம், முரட்டு சமூகம், அந்த சமூகத்தின் மத்தியில் கூட ஒரு முறை கூட தனக்காக, தன் சுயத்திற்காக, தன்னுடைய சொந்த பிரச்சனைக்காக கோபப்பட்டு கெட்ட வார்த்தை பேசி ஏசாத ஒரு மனிதராக அல்லாஹ்வின் தூதர் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அதுதான் சகோதரர்களே இந்த மார்க்கம் வரவேற்கின்ற, இந்த மார்க்கம் சொல்லுகிற பண்பாடு. இழந்து விட்டோமே சகோதரர்களே, இழந்து விட்டோமே. யாரை பார்த்தாலும் அவர் ஏசுவார், அவர் பேசுவார், அவர் கோபப்படுவார், பேச முடியாது, பயந்து வருகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு அந்நிய தேசத்தில் இருந்து ஒரு பார்த்தவர், அந்த நாட்டினுடைய அரசாங்கங்களை, ஜனாதிபதிகளை, மன்னர்களை பார்த்தவர் வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்திலே பயந்து ஒடுங்கி நடுங்கி நிற்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அவரை அவமானித்து விட்டு சொல்கிறார்கள், நண்பரே, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? நானும் காய்ந்த ரொட்டிகளை திண்டு வளர்ந்த ஒரு ஏழை தாயினுடைய மகன்தான். காய்ந்த ரொட்டிகளை திண்டு வளர்ந்த ஒரு ஏழை தாயினுடைய மகன்தான். என்னை கண்டு ஏன் நீங்கள் இப்படி பயப்படுகிறீர்கள் என்று அந்த மனிதரிடத்தில் அல்லாஹ்வின் தூதர் கேட்டு அவரை அருகாமையில் அழைத்து வைத்தார்கள் என்கிற பொழுது, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பண்பாட்டை விட அல்லாஹ்வின் தூதரை விட உயர்ந்த மதிப்பை இந்த உலகத்தில் நானும் நீங்களும் தேடப் போகிறோமா? எல்லோரும் சிந்தியுங்கள். ஒரு குடும்ப தலைவனாக சிந்தியுங்கள், ஒரு தந்தையாக சிந்தியுங்கள், ஒரு முதலாளியாக சிந்தியுங்கள், ஒரு ஆசிரியராக சிந்தியுங்கள், ஒரு அதிபராக சிந்தியுங்கள், ஒரு அரச ஊழியராக சிந்தியுங்கள், ஒரு கூலியாளாக சிந்தியுங்கள். ஒவ்வொரு நிலையில் இருந்தும், நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு இடத்தில் இருந்தும் அன்புக்குரிய சகோதரர்களே, எந்தெந்த இடங்களில் மென்மையை இழக்கிறோம், அதனால் இழந்த நன்மைகள் என்ன? அல்லாஹ்வின் தூதருடைய வாக்கல்லவா, நீ மென்மையை இழந்தால் பேசிய தலைவருடைய வாக்கல்லவா. அன்புக்குரிய சகோதரர்களே, மென்மை என்கிற பண்பு எங்களுடைய உள்ளங்களில் மீண்டும் குடியமர வேண்டும். உள்ளங்கள் சந்தோஷத்தால் புன்னகைக்க வேண்டும். சகோதரர்களே, இழந்து விட்டிருக்கிற இந்த உலகத்தின் மிகப்பெரிய சொத்து அது. எல்லாமே இழந்து போன இந்த உலகத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றா நாளையா என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் கூட என்றோ ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போய்விடுவேனே. அல்லாஹ் சொல்லுகிறான், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் நீ என்னதான் அமல் செய்தாலும், இந்த உலகத்தில் நீ எவ்வளவுதான் செலவழித்தாலும், எவ்வளவுதான் தொழுதாலும், உனக்கு சொர்க்கத்தினுடைய விலை என்ன தெரியுமா? யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். பிள்ளைகளோ பொருளாதாரமோ பயனளிக்காத அந்த நாள், யாரெல்லாம் ஆரோக்கியமான உள்ளத்தோடு வருகிறார்களோ, நோய்களற்ற உள்ளத்தோடு வருகிறார்களோ, அவர்கள் மட்டும்தான் அந்த நாளின் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அவனிடத்தில் வருபவர்கள் மட்டும்தான், ஆரோக்கியமான உள்ளத்தோடு வருபவர்கள் மட்டும்தான் வெற்றியாளர்கள் என்று சொல்லுகிறான். என் தொழுகையை என் நோயுற்ற உள்ளம் பாழாக்கி விடக் கூடாது,
என் தர்மத்தை என் நோயுற்ற உள்ளம் பாழாக்கிவிடக் கூடாது, என் நோன்பை என் நோயுற்ற உள்ளம் பாழாக்கிவிடக் கூடாது, என் கடுமை என் மென்மை இழந்த போக்கு அடுத்தவர்களின் மீது காட்டுகின்ற கடுமை அன்புக்குரியவர்களே இன்னொருவருடைய மனதை பாதிக்க அந்த கோபத்தையும் நான் அள்ளி சுமந்து கொள்கிற பொழுது என் வாழ்க்கையில் நான் சேகரித்த ஒட்டுமொத்த நன்மைகளையும் நான் இழந்து விடுகிறேன் என்பதை ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் புரிந்து கொள்ளுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டியது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிற அடிப்படையான பண்பு என்பதை புரிந்து இந்த வாழ்க்கையில் மென்மையாக நடந்து அந்த மென்மையினூடாக நன்மைகளை பெற்று சந்தோஷம் அடைந்த நல்ல மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الذين اصطفى أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மென்மையாக நடந்து கொண்டார்களோ அதே போல சில சந்தர்ப்பங்களில் கடுமையாகவும் நடந்து கொண்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு ஒரு உயர்குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி திருடியதற்காக கொண்டு வரப்படுகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் அவருடைய கரத்தை வெட்ட வேண்டும் என்கிற தீர்ப்பு கொடுக்கிறார்கள். இப்பொழுது சஹாபாக்கள் மத்தியிலே ஒரு சின்ன சலசலப்பு. ஒரு உயர்குல பெண்மணி அவருடைய கையை திருடியதற்காக வெட்டினால் அந்த குலத்திற்கு அது அவமானமாக போய்விடும். எனவே அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கொஞ்சம் பரிந்து பேசுவதற்கு ஒருவரை அனுப்புவோம் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்ணினுடைய விஷயத்தில் பேசிய மாத்திரத்தில் அல்லாஹ்வின் தூதருடைய முகம் சிவந்து விடுகிறது. அல்லாஹ்வின் தூதருடைய முகம் கோபத்தால் சிவந்து விடுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைதை பார்த்து கேட்கிறார்கள், ஸைதே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ் சொன்ன ஒரு தீர்ப்பினுடைய விஷயத்திலா என்னோடு நீங்கள் பரிந்து பேச வந்திருக்கிறீர்கள்? என்னிடத்தில் நீங்கள் பரிந்து பேச வந்திருக்கிறீர்கள்? வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்னுடைய மகள் ஃபாத்திமா திருநாளும் கூட அவருடைய கையையும் நான் வெட்டுவேன் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதர்கள் மத்தியில் நீதம் செலுத்துகிற பொழுது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுகிற பொழுது, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிற வீட்டுக்கு வருகிறார்கள். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வின் தூதரை வரவேற்க வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தோடு ஒரு திரைச்சீலையை தொங்க விட்டிருக்கிறார்கள். அந்த திரைச்சீலையில் உருவப்படங்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்தவுடன் அவர்களுடைய முகம் சிவந்து இருந்தால், அவர்களுடைய கோபத்தை புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவர்களுடைய வெண்மையான முகம் சிவந்து விடும். அல்லாஹ்வின் தூதருடைய முகம் சிவந்து விடுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவை பார்த்து சொல்லுகிறார்கள், இதை நீக்கி விடுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் உருவப்படங்கள் வரைபவர்களை நாளை மறுமையில் மிக கடுமையாக தண்டிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய சாபம், அல்லாஹ்வின் தூதருடைய கண்டிப்பு எல்லாமே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிலைநாட்டுவதில் தான் இருந்திருக்கிறது. அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய சுன்னாக்களை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறுகிற பொழுதுதான் மிக கடுமையாக இருந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் கொஞ்சம் இருத்தி பார்ப்போம். என்னுடைய மனைவி ஆக்குகிற சோத்தில் உப்பு போடவில்லை என்பதற்காக வருகிற கோபம், அவள் அந்நிய ஆண்களோடு பேசுகிறாள் என்கிற பொழுது எனக்கு வரவில்லை. அவளுடைய ஆடைகள் அரைகுறையாக இருக்கிறது என்கிற பொழுது எனக்கு வரவில்லை. நான் போகிற பொழுது வீட்டிலே அவள் சினிமா பார்த்துக் கொண்டிருக்கிறாள் என்கிற பொழுது எனக்கு வரவில்லை. நான் போகிற பொழுது அவள் வீட்டிலே இருந்து கொண்டு மோசமான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாள், பாவமான பேச்சுக்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாள் என்கிற பொழுது எனக்கு வரவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் கேவலம் சாப்பாட்டிலும் பேசுகிற ஒரு சில நல்ல வார்த்தைகளிலும் கோபப்படுகிறேன். எங்கே இருக்கிறேன் சகோதரர்களே? நான் என் கடுமைகள் எதில் காட்டப்பட வேண்டுமோ அதில் காட்டப்படவில்லை. ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் உள்ளத்தில் கை வைத்து கேளுங்கள். உங்களுடைய மகன், உங்களுடைய மகள் ஒரு நேர தொழுகையை விட்டுவிட்டால் என்பதற்காக ரோஷமுள்ள தந்தைமார் எத்தனை பேர் இந்த சபையில் இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளை சுபகுத்தலாமல் காலையிலே எழுந்து அதே நிலையில் மௌத்தாகினால் அவன் காஃபிர்.
என் மகனை மதம் மாற்றுகிற அந்த செயற்பாட்டில் நான் இருக்கிறேன். என் வீட்டின் திருமண நிகழ்வுகள் அத்தனையும் மார்க்கத்திற்கு முரண். என்னால் கேள்வி கேட்க முடியவில்லை. எனக்கு ரோஷம் வரவில்லை, எனக்கு அதிலே கோபம் வரவில்லை. மனைவி தேயிலை தரவில்லை என்பதற்காக கோபிக்கிறேன், சாப்பாடு சுணங்கிவிட்டது என்பதற்காக கோபிக்கிறேன், உடுப்பு ஐமணி வைக்கவில்லை என்பதற்காக கோபிக்கிறேன். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக எனக்கு கோபம் வரவில்லையே, அல்லாஹ்வுடைய தீன் மீறப்படுகிறது என்பதற்காக கோபம் வரவில்லையே. சொந்த வீட்டில் என் சொந்த செலவில் நான் வாங்கி கொடுத்த தொலைக்காட்சியில் நான் வீட்டுக்குள் இருக்கிற பொழுது என் குடும்பமே சினிமா பார்த்துக் கொண்டிருக்கிறது, என் குடும்பமே நாடகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது, என் குடும்பமே இசை கேட்டுக் கொண்டிருக்கிறது. எனக்கு ரோஷம் வரவில்லையே. நான் அறியாமையால் என் மனைவியின் வீட்டில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் மனைவியின் வீட்டில் சீதன பிச்சையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த அநியாயத்தில் என் மனைவியினுடைய தந்தையிடத்தில் இருந்து கொள்ளையடித்த வீட்டில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் எனக்கு ரோஷம் வரவில்லையே. நான் உழைக்க வேண்டும், சொந்தமாக நிற்க வேண்டும் என்கிற உணர்வு வரவில்லையே. என் பிள்ளைக்கும் அந்த அநியாயத்தை தானே நான் செய்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கடுமை எங்கே போனது? அல்லாஹ்வின் தூதருடைய ஒட்டுமொத்த சுன்னாவையும் எடுத்து பாருங்களேன். எதற்காக ரசூலுல்லாஹ் கோபப்பட்டிருக்கிறார்கள்? அதற்காக என் வாழ்க்கையில் ஒரு தடவையேனும் நான் கோபப்பட்டிருக்கிறேனா? அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் ஆழமாக சிந்தியுங்கள் உறவுகளே. இது மிக கடுமையாக யோசிக்க வேண்டிய விஷயம். என் வீடுகள் இன்று ஒழுக்கமற்ற வீடுகளாக, பண்பாடற்ற வீடுகளாக மாறிப்போவதற்கு என் கடுமையில் விட்டிருக்கிற பிழை. நான் எதற்கு கடுமையாக இருக்க வேண்டுமோ அதற்கு மென்மையாக இருக்கிறேன், எதற்கு மென்மையாக இருக்க வேண்டுமோ அதற்கு கடுமையாக இருக்கிறேன். என் வயதுக்கு வந்த மகள் அந்நியானோடு பழகுகிறாள், பேசுகிறாள், காதலிக்கிறாள். எனக்கு தெரிகிறது அது வயசு கோளாறு தானே என்று மென்மையாக விடுகிறேன். அவள் இந்த வயசில் இப்படித்தானே இருப்பாள் என்று மென்மையாக விடுகிறேன். என் வீட்டுக்குள் நான் வாங்கி கொடுத்த போனிலே இரவு விடிய விடிய என் மகன் பேசிக் கொண்டிருக்கிறான். எனக்கு தெளிவாக தெரியும். ஆனால் தடுப்பதற்கு எனக்கு ரோஷமும் இல்லை, எனக்கு மானமும் இல்லை. நான் எல்லாம் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் காலையிலே எழும்பி நேரத்திற்கு டீ தரவில்லை என்றால் நான் கோபக்காரன். என்ன வாழ்க்கை சகோதரர்களே? என்ன ஒரு முஸ்லிம் நான்? என்ன ஈமான் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறது? என் ரப்பினுடைய இந்த மார்க்கம் எனக்கு இதைத்தான் போதித்ததா? அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் ஆழமாக சிந்தியுங்கள் உறவுகளே. கடுமையாக இருக்க வேண்டிய விஷயம் கடுமையாகவும் மாறி போனதனுடைய விளைவுதான் இந்த இளைஞர் சமுதாயத்தை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அடுத்தவர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஃபித்னாவுடைய காலம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இல்லை, இந்த பண்பாடு மட்டும் மென்மையும் கடுமையும் இருக்க வேண்டிய இடத்தில் சரியாக இருந்தால் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும், ஊரும் சந்தோஷமாக இருக்கும், வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும், உள்ளமும் நிம்மதியாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, உணர்ந்து பாருங்கள். அந்த நிம்மதியை தான் சஹாபாக்கள் இந்த பூமியில் அனுபவித்தார்கள். அவர்களுடைய கோபம் எல்லாம் அதில் தான் இருந்தது, அவர்களுடைய ரோஷம் எல்லாம் அதில் தான் இருந்தது. மனைவியை அவர்கள் அடித்தார்கள் என்றால் இந்த மார்க்கத்திற்காகத்தான் செய்திருப்பார்கள். மனைவியை வெறுத்தார்கள் என்றால் இந்த மார்க்கத்திற்காகத்தான் வெறுத்திருப்பார்கள். பிள்ளைகளோடு பேசாதிருந்தார்கள் என்றால் இந்த மார்க்கத்திற்காகத்தான் செய்திருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு சகோதரனும் அமைதியாக அமர்ந்து உள்ளத்தில் கை வைத்து கேளுங்கள். நான் அல்லாஹுக்காக வெறுத்த ஒரு விஷயம் எது? நான் அல்லாஹுக்காக நேசித்த ஒரு விஷயம் எது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் அஹப்ப லில்லாஹ் வ அப்கத லில்லாஹ் வ அஅதா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். யார் அல்லாஹ்வுக்காக விரும்புகிறாரோ, யார் அல்லாஹ்வுக்காக கோபிக்கிறாரோ, யார் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறாரோ, யார் அல்லாஹ்வுக்காகவே கொடுக்காமல் தடுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் பரிபூரணமான ஈமான் உடையவர்கள் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். என் உணர்வு, என் சிந்தனை, என் கால சூழல், என் நிலைமை என்றெல்லாம் வாதிடுகிற ஒவ்வொரு சகோதரனும் இந்த செய்தியை உள்ளத்தில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். என் தலைவர், உயிரிலும் மேலானவர், நானும் நீங்களும் நேசிக்கிற உத்தமர், இந்த உலகத்தின் வழிகாட்டி, ஈருலக தலைவர் சொல்கிறார்கள், நான் கொண்டு வந்த இந்த மார்க்கத்திற்கு உங்களுடைய உணர்வுகள் முழுமையாக கட்டுப்படாத வரைக்கும் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக மாற முடியாது என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் மென்மை அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்களில் நான் கடுமையாக இருக்க வேண்டும். பள்ளிக்கு ஒரு தலைவர் நியமிக்கப்படுகிறார், வட்டியோடு சம்பந்தப்பட்டவன், பேங்கினுடைய மேனேஜர், வங்கியிலே லோன் எடுத்திருக்கிறான், வங்கியிலே ஓடி எடுத்திருக்கிறான், கொடுக்கல் வாங்கல் ஹராம். எனக்கு கோபம் வர வேண்டும், நான் தடுக்க வேண்டும், பேச வேண்டும்.
இவன் இந்த பள்ளிக்கு பொருத்தமில்லை என்று சொல்ல வேண்டும். அந்த ஈமானிய ரோஷம் இல்லை என்றால், அந்த உணர்வு இல்லை என்றால், அந்த எதிர்ப்புணர்வு இல்லை என்றால், எல்லாவற்றையும் அங்கீகரித்துக் கொண்டு நான் போகிறேன் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, என் மென்மையிலும் பிரயோசனம் கிடையாது, என் கடுமையிலும் பிரயோசனம் கிடையாது. எனவே தெளிவாக இருப்போம், தெள்ள தெளிவாக இருப்போம். இந்த மார்க்கம் தரத்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைலா, மிக தெளிவான வெண்மையான ஒரு பாதையில் அல்லாஹ்வுடைய தூதர் என்னையும் உங்களையும் விட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே மென்மையாக நடப்போம், கடுமையை பிரயோகிக்க வேண்டிய இடத்தில் பிரயோகிப்போம், அல்லாஹுக்காக வாழ்வோம். இந்த உலகம் அற்பமானது என்பதை புரிந்து மறுமையின் சந்தோஷத்திற்காக இந்த உலகத்தை கட்டமைப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வாழும் காலம் எல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாகவே வாழ்ந்து இந்த பூமியில் இருந்து விடைபெறுகிற பொழுதும் உத்தமர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.